Hi everyone, இன்னைக்கு நம்ம சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் கராச்சி அல்வா ஒரு கார்ன்ஃப்ளவர் அல்வா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கார்ன்ஃப்ளவர் 1 கப், சுகர் 2 கப், கீ 4 ஸ்பூன், கேஷ்யூ கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், ஃபுட் கலர் கொஞ்சம். இந்த டம்ளரில் ஒரு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. லம்ஸே சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கணும். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் அல்வா பண்ண போகிறதுனால ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோடு கலந்து வச்சுருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. கார்ன்ஃப்ளவர் அப்பப்போ அடியில் தங்கிடும். நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப்லேருந்து 2.5 கப் சுகர் தேவைப்படும். 2 கப் சுகர் போட்டு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். சர்க்கரை பாகு வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஃபுல் சர்க்கரையும் கரைஞ்சிட்டா போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நடுவில் 2 ஏலக்காவும் முந்திரியும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுகரு நல்லா கரைஞ்சி வரணும். பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது கலந்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரும். ஃபுல்லாகவே இப்போது கண்ணாடி பதத்துக்கு மாறிடுச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போது பொடிச்சு வச்ச ஏலக்காய் போட்டுட்டு வறுத்தெடுத்த முந்திரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பேனில் அடியில் ஒட்டாமல் வரணும். அது இடையில் ஒரு தட்டில் நெய் ஊற்றி நல்லா ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அல்வா முடிஞ்சிச்சுன்னா இதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஷேப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்தோடனே நிறுத்திட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் ஃபுல்லாக விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி பின்னாடி நெய் தடவி இந்த மாதிரி மேலாப்பில் அப்படி தடவி விட்டுக்கோங்க. சமப்படுத்தி நல்லா ஒரு 1/2 hour விட்டுட்டு இன்னொரு பிளேட்டில் அப்படியே கவுத்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அதை நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு விருப்பம் உள்ள ஷேப்பில் டைமண்ட் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக அல்வா கிடைக்கும். நல்லா வாயில் வச்சாலே கரைஞ்சா மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.